ஒரு ரியாலிட்டி ஷோல கூட இருக்கிற டான்சர்ஸ் உனக்கு டான்ஸ் ஆடவே தெரியலன்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டத்துல ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசரோட பையனா தான் சிவகார்த்திகேயன் பிறகுறாரு. இவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால ரொம்ப கண்டிஷனா வளர்றாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கிற அந்த டைம்ல இவரோட அப்பா எதிர்பார்க்காத விதமா இறந்து போறாரு. அடுத்து இந்த குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லி குடும்பத்தோட பொறுப்புகள் இவரு தலையில வந்து நிக்குது. அப்போதான் இவரு சென்னைக்குள்ள கால் எடுத்து வச்சு விஜய் டிவி உள்ள நுழையிறாரு. 2006 விஜய் டிவில நடக்கிற கலக்க போவது யாரு ஷோல மிமிக்ரி ஆர்டிஸ்டா கலந்துகிட்டு ஸ்டாண்ட் அப் காமெடியும் பண்ணி அவரோட பெர்ஃபார்மன்ஸ வேற லெவல்ல தெரிவிக்க விடுறாரு. அங்க இருந்து ஆங்கரா ப்ரமோட் ஆகி அவர் தலைமையில நிறைய ஆங்கரிங் ரியாலிட்டி ஷோஸ் நடக்குது. இவரோட டேலண்ட பார்த்த நிறைய நடிகர்கள் இவரை மோட்டிவேட் பண்ணி தனுஷ் அவர்கள் நடிச்ச 3 படத்துல இவருக்கு ஹீரோக்கு ஃப்ரெண்டா நடிக்கிற கேரக்டர் கிடைக்குது. அதுதான் அவர் பிக் ஸ்கிரீன்ல வந்த படம். அதுக்கப்புறம் மெரினா, எதிர்நீச்சல், பத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் சொல்லி இந்த மாதிரி படங்களை கொடுத்து ரசிகர்களை கவர்றாரு. அங்க இருந்து கட் பண்ணா ரெமோல இருந்து இன்னைக்கு வந்த அமரன் வரைக்கும் ஹிட் தான். முயற்சி பண்ணா எது வேணா சாதிக்கலான்றதுக்கு இவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த வீடியோவை சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல.